இன்ஃபர்மேட்டிவான டெக் வீடியோ வேணுமா? டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. நம்ம போகிற டெக் வீடியோ உங்களுக்கு இலவசமாக காத்துட்ருக்கு. ஹாய், நிறைய யூடியூபர்ஸ்க்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டப் பண்ணுறதுக்கோ இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கோ வந்து ஒரு கரெக்டான பிளேஸ் இருக்காது, எக்கோ வர பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்கோ வர பிளேஸ் இல்லாமல் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம பேசும்போது வந்து ஒரு எக்கோ கிரியேட் ஆகுது பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேசும்போது ஒரு ஆடான சர்ஃபேஸில் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த பேச்சு வந்து திருப்பி வந்து வரும், அதாவது ரிப்பீட் ஆகும் திருப்பியும். ஸோ அதுதான் வந்து எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்கோ வந்து எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் பதிலாக ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸு இல்லைனா ஒரு ஃபோம் உள்வாங்குற சர்ஃபேஸ் எதாவது இருந்ததுன்னா அதை போட்டோம்னா நம்ம கொடுக்குற சவுண்ட் வந்து அதை உள்வாங்கிட்டு அது திருப்பியும் வெளியில் விடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு எக்கோ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோம் போர்டு வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த ஃபோம் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோனாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பேசும்போது வந்து அந்த ஃபோம் வந்து உள் வாங்கிக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்மள மாதிரி ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்லாம் வந்து இது வாங்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு, பெட்டு தாங்க. ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான மெட்டீரியல், அது கூட நம்ம பேசும்போது வந்து உள் வாங்கிக்கும். ஸோ நான் கூட பெட்டுக்கு மேலே தான் உட்காந்து பேசுவேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, பெட்டு மேலே உங்கள் ஃபோன் வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செவுத்துக்கிட்ட இருக்காதீங்க பெட்டுக்கிட்ட இருக்கும்போது. ஸோ ஃபோனை பார்த்த மாதிரியோ இல்லை மைக்கை பார்த்த மாதிரியோ பேசுங்க, வேறு எங்கேயும் நிமிர்ந்து பேசாதீங்க. ஏன்னா சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃபோனை பார்த்த மாதிரி பேசுங்க. ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லோ தாங்க. ஸோ பில்லோ மேலே ஃபோனை வைங்க, திருப்பி அதே மாதிரி பேசலாம். ஸோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பளி இருக்கும். அந்த கம்பளி எடுத்துகிட்டு உங்கள் மேலே வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி போத்திட்டு ஃபோனை கீழே வைங்க. கீழே வச்சுட்டு இப்படி நின்று பேசுங்க. இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கம்மியாக வந்து சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இப்படி வச்சு பேசுங்க, உங்களுக்கு வந்து நல்லாவே எக்கோவே இல்லாமல் கேட்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, எனக்கு பெட்டு பில்லோ பெட்ஷீட் இதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சேரில் வந்து குஷன் இருக்கும்ல. ஸோ உங்கள் குஷன் மேலே வச்சுட்டு அதுக்கிட்ட பேசுங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ எக்கோ வராது, லைட்டாக வரும், ஆனால் அவ்வளோ எக்கோ வராது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆடியோ சாம்பிள் காமிக்கிறேன். ஒன்று வந்து பெட்லேருந்து, இன்னொன்று பெட்ஷீட்லேருந்து, இன்னொன்று பில்லோலேருந்து, ஒன்று வால்லேருந்து, லாஸ்ட்டாக வந்து சேரோட குஷன்லேருந்து. உங்களுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியும். இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து எடுக்கிறது, இது பெட்ஷீட்லேருந்து எடுக்கிறது, இது பில்லோலேருந்து எடுக்கிறது, இது பார்த்தீங்கன்னா செவத்துக்கிட்டேருந்து எடுக்கிறது. எக்கோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சில யூடியூபர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணாமல் இன்டோரில் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ரூமில் வந்து எக்கோ அடிக்குது, நான் வந்து இது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இல்லைன்னா நார்மல் அட்டைப்பட்டி இருக்கும்ல, நீங்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அட்டைப்பட்டி இருக்கும்ல. ஸோ அதை வந்து உங்கள் பறனையிலையோ இல்லை ஷெல்ஃப்லையோ வந்து அடைக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உள்வாங்கிக்கிற சக்தி வந்து அதிகமாகும். ஸோ சைபர் தமிழாண்டு ஒரு யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரியும், லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அவர் கூட இந்த மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணுவார் அவர் ஸ்டுடியோவை. வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. நம்ம போகிற டெக் வீடியோ உங்களுக்கு இலவசமாக காத்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை பாருங்க வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் மேஜிக். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.